சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. கர்நாடகா மைசூர் யூனிவர்சிட்டியில மகாபுத்தர் என்கின்ற ஒரு நாடகத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேர நாடகத்தை ஐயாவும் நானும் சேர்ந்து பண்றதா முடிவு எடுத்திருந்தோம். அங்க ஒரு பேராசிரியர் இருந்திருந்தாங்க. ஒரு புத்த விகார் ஒன்று இருக்கு. அதுல 3 மணி நேரம் ஒத்திகைக்காக ஸ்கிரிப்ட் கூட ஐயாக்கு எனக்கு இருக்கு. அது வர வேண்டிய ஒரு ஒர்க் ஷாப்புக்கான லிங்க் மட்டும் நீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ. அதை மட்டும் பார்த்துட்டு நீங்க சொல்லிடுங்க. சரிங்க. இதுதான் எங்க நாடகத்துறையினுடைய திறந்த வெளி அரங்கம். முதன்மையான பார்வையாளராக நாங்கள் ஐயா தலித் சுப்பையா ஐயாவை நாங்கள் பார்க்கறது உண்டு. ஆனால் குறிப்பாக நான் ஏன்னாக்கா ஒரு நாடகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஐயாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவாங்க. நிறைஞ்சு இருக்கும், இந்த இடமே முழுக்க நிறைஞ்சு போயிருக்கும். நாளைக்கு பொண்ணோட போனா சுடுகாட்ட எரியல ஒரு பொட்டச்சு ஊரைய தலைக்குடி வச்சிருக்கிறான். ஆத்திரப்படாம எப்படி இருக்கிறது? பெத்தவன் அந்த கதை எல்லாருடைய வாழ்க்கையோடையும் ஒட்டி போற மாதிரி இருக்கும். அப்போ நாடகம் முடிஞ்ச உடனே நான் பார்த்த இன்னும் கண்ணுல எனக்கு இருக்கு. அந்த ஆடியன்ஸ் முடிச்சிட்ட உடனே ஐயா எழுந்திருச்சு அப்படியே கட்டி பிடிச்சி அவருடைய அந்த நடிகர்களுக்கும் பார்வையாளனுக்கும் உள்ள உறவு இருக்கு இல்லையா, அதை ரொம்ப தெளிவா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்து மத சிறையிலே அரிசனங்க நாங்க, இயற்கையின் படைப்பினிலே சரிசனங்க நாங்க, இயற்கையின் படைப்பினிலே சரிசனங்க நாங்க, சொந்த மண்ணில் சுதந்திரமாய் வாழ முடியலீங்க நாங்க, சொந்த மண்ணில் சுதந்திரமாய் வாழ முடியலீங்க நாங்க, சொந்த மண்ணில் சுதந்திரமாய் வாழ முடியலீங்க, இது இந்தியாவில் தோன்றி நிலவும் ஈன செயலுதாங்க, இது மத சிறையினிலே அரிஜனங்க நாங்க. காந்தியாலே அரிஜன் என்ற பேரு வந்ததுங்க, காந்தியாலே அரிஜன் என்ற பேரு வந்ததுங்க, அது காயத்துக்கு கழிவு போட்ட கதையும் மாற்றதுங்க, வேரை விட்டு விழுதை வெட்டும் வேலை மட்டும் ஏங்க, வேரை விட்டு விழுதை வெட்டும் வேலை மட்டும் ஏங்க, எங்க விரதி எல்லாம் திசை திருப்ப செய்த சூழ்ச்சி தாங்க. ஐயாவுடைய ஏ குணசேகரனோட நிகழ்வுகள் நடக்கும். கே குணசேகரன் தந்தானா கலைக்குழு என்று வைத்திருந்தாலும் படைப்புகள் அனைத்தும் தலித் சுப்பியாவனுடைய பாடல்கள் தான் கே குணசேகரன் மேடையில் பதிவு செய்வார். எப்படி அம்பேத்கருடைய பெயரை சொல்லாமல் இங்கு இந்தியாவில் அரசியல் நடக்காது. நான் எழுதிய சொன்ன மாதிரி ஐயா தலித் சுப்பையாவின் பாடல்கள் இல்லாமல் எந்த ஒரு மேடையோ எந்த ஒரு கலை நிகழ்ச்சி இதையோ நடந்ததா வரலாறு இல்லை. இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விடுதலை குரல் கலைக்குழு இணைந்துதான் நாங்கள் அதை நிகழ்த்துறோம். விடுதலை குரல் கலைக்குழுவானுடைய அதை தொடங்கி நடத்தியவர் தொடர் தலித் சுப்பையா என்று அழைக்கப்பட்டு அதற்கு பிறகு நெடும் சுப்பையாவாக தன்னுடைய இறுதி காலத்தில் அந்த பெயரை தாண்டி மரணித்து விட்டார்கள். இப்போ தந்தை பெரியாரை பற்றி அவர் எழுதிய அந்த இசைப்போர் என்கிற இந்த தொகுப்பிலிருந்து ஒரு பாடல் தோடர் மணிமேகலை விடுதலை குரல் இசைக்குழுவை சேர்ந்த பாடகர். அதை ஊற்றிவிட்ட பெரியாருக்கு செவ்வணக்கம்.
என்னுடைய பேர் வந்து சேட்டு. 95லேருந்து எனக்கு ஐயாவோட நெருக்கமான பழக்கம். எங்களுக்கு பெயர் வைக்க உங்களுக்கு துணிச்சல் தந்தது யாரடா? உங்களுக்கு பெயர் வைக்க எங்களுக்கு துணிச்சல் உண்டா கூறடா? நாதாரி கூட்டமாடா, 4 வருணம் சொன்னவன்டா. ஆதி தமிழர் நாங்களடா, சாதி திமிரை பாருங்கடா. ஆதி தமிழர் நாங்களடா, சாதி தமிழை கேளுங்கடா. எங்களுக்கு பெயர் வைக்க உங்களுக்கு துணிச்சல் தந்தது யாரடா? திருவண்ணாமலையில் ஒரு சேரி எரிஞ்ச பூசி செல்வப்போம். அப்போ அந்த பாட்டு இந்த பாட்டை கொண்டு வந்தார். அதில் தான் வந்து தலித் கிறித்தவர்களும் நான் தலித் கிறித்தவர்களும் எப்படி இந்த பிரச்சனையை அணுகுனாங்கன்றதில் அவர் இதுவாக இருப்பார். விஜயகாந்த் கூடிய அவங்க ஏற்றுறாங்க. அந்த மக்கள் அறிந்து தலித் கிறித்தவர். நீ எப்படி வந்து ஒரு அறிந்து சக்கிலி பசங்க வந்து பொது இடத்துல இந்த கொடி ஏற்றலாம், விஜயகாந்த் கொடி அப்படின்னு. அப்போ தான் அடிஷன் ஒதுக்கி 21 வீடு தீ வச்சு கொடுத்துறாங்க. ஐயா வந்து அதை வந்து ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணி தான் ஒரு சிடி கொண்டு வராங்க. அதுதான் ரொசேரியா தான் அந்த சிடி கொண்டு வந்தார். தலித் மக்கள் மன்றத்து சார்பாக ஒரு இசை குறுந்தகடை வந்து வெளியிடணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து திட்டமிட்டோம். அந்த ஒளிநடாவுக்கு தலித் யுகம் என்கின்ற பெயர் வந்து கொடுத்தோம். அதில் முதன்மையான பாடலாக தீபத்திருவிழா நடக்கிறது திருவண்ணாமலை, தீக்கிரையானது சேரி குடிசைகள் செல்லும் குப்பத்திலே, கட்சி கொடியேற்றி அகதி கிறிஸ்துவர் அமைப்பாய் ஒன்றுபட்டார், அரசியல் விடிப்பு பெற்றார். சக்கியனுக்கு கட்சி கொடி அங்கு வன்னிய சாதியர்கள் செல்லும் குப்பத்தை எரித்தார். மாதா கோவிலில் சேரி கிறிஸ்துவர் பிணத்துக்கு இடமில்லை, சீனமியந்தரில கல்லறையும் கூட மறுக்கப்பட்டது. இந்த சூடு காட்டிலே சேரி கிறிஸ்துவர் புதைக்கும் உள்ள ஃபாதருடைய அந்த அம்மாவினுடைய அந்த சபை ஊர்வலம் ஒரு பேராயர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய கோயிலில் வந்து அவர் பேராயராக இருக்கக்கூடியவர் போய் பூசை வைக்க முடியல. சாதி கிறிஸ்துவர் போலீஸ் குமிச்சிக்கப்பட்டது. போலீஸ் ஒன்றும் பண்ண முடியல. பேராயர் சுடுகாட்டை போய் பிரதாசம் போட்டு காலில் ஓடுறாங்க. சாமிய மாத்திக்கிட்ட அரியன் சேனங்களே, உங்க சங்கடங்கள் என்னவென்று புரியுதுங்களே. சாமிய மாத்திக்கிட்ட சேரி சேனங்களே, உங்க சங்கடங்கள் என்னவென்று புரியுதுங்களே. சாதி ஒழிய வேத மதத்தில் மாறி நீங்களே, சாதி ஒழிய வேத மதத்தில் மாறி நீங்களே, உங்க சர்ச்சைக்குள்ளே சாதி வெறி நாறுதுங்களே. சாமிய மாத்திக்கிட்ட அரியன் சேனங்களே, உங்க சங்கடங்கள் என்னவென்று புரியுதுங்களே. எங்கள் சபை பேர் வந்து பொன்சாகா சபை. தலித் சபைன்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா துறவர சபைகள்லையும் அவங்களாம் உயர்ந்த ஜாதி சபைகளாகவும் பணக்கார சபையாகவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க ஆளுக்குள்ள தான் நாங்கள் இருக்கணும். அதை மீறி நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும்னா ரோமில் பாப்பானவர்கிட்ட உரிமையை வாங்கணும். ஐயா தான் பாண்டிச்சேரி புதுவை அரசாங்கத்தில் போய் எங்களுடைய சபையினுடைய பணிகளை அரசாங்கத்தில் எங்களுடைய பதிவெல்லாம் என்னென்ன இருந்துச்சுன்னா எடுத்தார். இவர் கொடுத்தது தான் ரோமுக்கு அனுப்பி அந்த அங்கீகாரம் எங்களுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு எங்கள் சாப்டரை நாங்களே முடிவு பண்ணி எங்கள் சபைக்கும் பணிக்கும் என்னென்ன சட்ட திருத்தங்கள் இருக்கணும். அந்த சட்டத்தில் தான் நாங்கள் புடவை கட்ட ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடிலாம் அங்கி தான் போட்டுட்டோம். அந்த அங்கிக்கும் பணிக்கும் மக்கள்கிட்ட போகிறது பயங்கரமான தடையாக இருந்துச்சு. அதையெல்லாம் இவருடைய முயற்சியில் எடுத்த ஆதாரங்கள் தான் அந்த உரிமையெல்லாம் கொடுத்து. இவர் படிக்கிற காலத்திலேருந்தே அந்த கிராமத்தில் வந்து பொது சேவையில் ஈடுபட்டார். எம்ஏ MBL முடித்தவொன்னா பொது சேவையில் தீவிரமாக இறங்கிட்டார். சின்ன வயசில் கஷ்டப்பட்டவர் தான். விவசாய கூலியில் இவரை ஏதோ அவங்க படிக்க வச்சு நல்லா படித்து வந்துட்டார். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க ஊரில் வந்து சின்ன பையன் ஒரு 4 வயசு தான் இருக்கும். அது உயர்ந்த பையனாக இருப்பான். நம்ம ஒரு SC பசங்க அவர் பெரிய மட்டம் ஒரு 40-50 வயசு ஆள் இருப்பார். பேர் சொல்லி இங்கே வாடாடுவார், இங்கே வாடாடணும். இது நிறைய பேர் கண் கூட பார்த்துருக்காரு. இந்த மாதிரி அவர் ரொம்ப பட்டு தான் வந்து இந்த மாதிரி இருக்கார். இவர் தான் இவங்களுடைய வம்சத்திலேயே முதல் பட்டதாரி. படிச்சு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்ச முதல் பட்டதாரி இவர் தான். அவங்க கிராமத்திலே
ஆமாம், கிராமத்தில் இவர் தான். அதே மாதிரி அவங்க சைட்லேயே அவங்க குடும்பத்திலேயே வந்து முதல் பிஇ வந்து நான் தான், பட்டதாரி நான் தான். ஸோ அதெல்லாம் அதோட தாக்கம் தான் இதோட இப்போ இருக்கிற பிரதிபலிப்பு. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், சாதி முறை என்பது கதவுகள் இல்லாத, ஜன்னல் இல்லாத ஒரு அடுக்குமாடி கட்டிடம் போன்றது. ஒவ்வொரு மாடியிலும் பிறந்தவன் அந்த மாடிக்குள்ளேயே அந்த எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து செத்து போக வேண்டும். அவன் இன்னொரு மாடிக்கு செல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த பணிந்து போக மாட்டோம் பாடல் வந்து 1998 தெரிஞ்சது. 1998 அந்த பாடல் நான் பாட ஆரம்பித்தேன். அவருடைய பாடல் வந்து எனக்கு வந்து என்னுடைய மனசில் அதிகம் நல்லா பதிஞ்சிருச்சு. சரி, அவர் வந்து பக்கத்தில் பாண்டிச்சேரி தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் நிறைய இடத்துக்கு பாட வருவார். முதல்ல பாட்டு கற்றுவது வந்து சின்னப்பராஜ் ஆசிரியர். அவர் தான் எங்கள் ஊரில் எல்லாருக்குமே பாடல்கள் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அவர் அங்கே கூட்டின்னு போகும்போது தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க, ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அம்பேத்குமார் நல்லா பாடுவாங்கன்னு சொன்னாங்க. அதன் பிறகுதான் சரி வாப்பா அவர் பாட்டு ஒன்று பாடுன்னு சொல்லும்போது தான் மேடல் ஏறி நான் பாட்டை பாடுறேன். எங்க பாதம் பட்டா பொது வீதி எல்லாம் தீட்டு பட்டு விடும் என்பதாலே இடுப்பிலே துடக்கம் கட்டிக்கொண்டால் நாங்கள் நடக்கலாம் என்கிற நிலை. இடுப்பிலே துடக்கம் கட்டிக்கொண்டால் நாங்கள் நடக்கலாம் என்கிற நிலை. இந்த கொடுமையை செஞ்சது எந்த மதம், அதை குழி தோண்டி புதைக்கணும் அவசியம். இந்த கொடுமையை செஞ்சது எந்த மதம், அதை குழி தோண்டி புதைக்கணும் அவசியம். அவசியம் தொட்டாலே திட்டுப்படுமா, நாங்க தொடாத பொருள் எதுவா? தொட்டாலே திட்டுப்படுமா, நாங்க தொடாத பொருள் எதுவா? கடை போட்டுருன்றது ஐயாவுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது, அதனால சரி பக்கத்தில் கடை போட்டிருக்கோமே என்ற ஒரு அச்சத்தில் அவர்கிட்ட சொல்லலை, வேற ஒன்றும் இல்லை. Hi, வணக்கம், JB. My name is Arivu. I'm an independent artist, musician from Chennai. I'm a part of the band The Castless Collective. Today, I am going to perform along with my team a few songs written by Dalit Subbiah. Dalit Subbiah is a great scholar, writer and performer. His songs inspired me a lot, helped me to understand the life and mission of Dr. Ambedkar. பாடுறது எப்படி நான் கற்றுக்கவே இல்லை. அவருடைய பாடல்களை கேட்டு ஒரு பாடல்கள் அது பிறகு எங்கள் பெற்றோருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. வேலைக்கு போயிட்டு எங்கள் பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாது. பாட்டு பாடுறதுங்கிறது நான் சம்பாதிக்கிறது கிடையாது, அது என்னுடைய சமூக கடமையாக நினைச்சு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அந்த அம்சத்தை நான் கற்றுக்கிறது ஐயா கிட்ட இருக்குதான். கொஞ்சம் கூட சமரசம் இல்லாத, சுயநலம் இல்லாத ஒரு மக்கள் கலைஞர் அவர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கவுண்டி காஸ்ட்னு ஒரு கருத்தரங்கம் நடத்துனாங்க. அந்த கருத்தரங்கத்தில் ஒரு 3 பாடல்கள் ஐயாவுடைய பாடல்கள் வந்து ஒரு இசை சேர்த்து லைவாக அந்த பாடல்கள் பாடி அந்த பாடல்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அமைச்சு வச்சு அதை அந்த கருத்தரங்கத்தில் போட்டோம். ஆக்ஸ்போர்ட் கட்டுரைகள்லாம் நான் படிச்சிருக்கேன். இப்போ ஆக்ஸ்போர்ட்லேயே என்னுடைய பாடல் விளைக்குதான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தமிழ் சமூகம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய மகத்தான கலைஞர் தலித் சுப்பையா. வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார், வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். மனித குலத்தை பிரித்த மதத்தை ஒழிக்க பிறந்த வீரர், மனித குலத்தை பிரித்த மதத்தை ஒழிக்க பிறந்த வீரர். மனுதரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர், மனுதரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர். வருண சாதி நெறிமுறையை திரைகிழித்த மேதை. ஆடியோ மட்டும் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறேன். கேஸ்லெஸ் கலட்டி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம போய் சவுண்ட் செக் பண்ணலாம். பள்ளுப்பற அருந்ததிய பள்ளி செல்ல கூடாதுன்னு ஆடு மாடு மேய்க்க சொன்ன ஆதிக்க சாதியை எதிர்த்து அடித்து நொறுக்க சொன்னவர் தான் இம்மானுவே, அவர் இம்மானுவே, தியாகி இம்மானுவே. கண்ணுக்குள்ள நெருப்பு இருக்கு, கோபம் வரலையே மாமா,
கொடுமைக்கு எதிராமா பாலில்லாம பிள்ளையழும் பட்டினியா நான் கிடப்பேன் பாலில்லாம பிள்ளையழும் பட்டினியா நான் கிடப்பேன் நட்ட நடு சாமத்தில கட்சி கூட்டம் முடிஞ்சு நீ வருது சரியா இது முறையா நம்ம நிலைக்கு இது தேவையா தலைவர் பேச்ச கேட்க தவமா தவங்கடப்ப தலைவர குறை சொன்னா தட்டு புட்டு நீ குதிப்ப நல்லா பாடுங்க சொல்லுங்க இசை கத்துக்குமா நீ அப்ப எங்க சிஸ்டருடைய போய் இந்த ட்ரெயின் பாதியா என்ன சொன்னாரு இதெல்லாம் பிராமண கலாச்சாரம்னு சொல்லிட்டு சரஸ்வதி அம்மா வந்து கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கோ வாய்ப்பாட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. புதுச்சேரியில் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நுண்கலை பிரிவில் அவங்க வாய்ப்பாடு கற்றுக்கிறதுக்காக போயிட்டு என்ரோல் பண்ணிட்டாங்க. ஐயா அந்த மாதிரி மணிமேகலை வந்து வாய்ப்பாடு கற்றுக்க போயிட்டுருக்கேன் கர்நாடிக் மியூசிக் பண்ணுவாங்க. ஐயா சொன்னார் தப்பு காத்தி சொன்னோடனே என்ன பண்ணிட்டேன் நல்லா கற்றுக்கிட்டு இருந்ததை விட்டுட்டேன். கிராமத்தில் போய் பாடுறது நம்ம பிள்ளைங்க மோல் அடிப்பாங்க அந்த மோலுக்கு ஏற்ற தாளம். சாஸ்திரிய சங்கீதம் படிக்கக்கூடாது, ஏன்னா நாட்டுப்புற கலைகள் புரட்சிகர உள்ளடக்கம் கொண்ட பாடலை பாடுறதுக்குன்னு ஒரு குரல் இருக்குது, அதற்கான ஒரு தாளக்கட்டு இருக்குது. கர்நாடிக் மியூசிக் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் மென்மைப்படுத்திடும். அது உண்மைதான். அது என்ன சொன்னாக்க அந்த எந்த உள்ளடக்கத்திற்காக பேசுகிறார்களோ அதற்கான அந்த ராவான அந்த மனசோட போகணும். குரலும் அப்படித்தான். தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கு முன்னோடி அவர் தமிழக தலித் இலக்கியத்தின் கண்ணாடி பகுத்தறிவாளர் தலித்து வகுப்பில் பிறந்தவர் அறிஞர் தலைவர் அயோத்திதாசர் பண்டிதர். இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா அந்த முதல் 2 வரி வந்து நாட்டுப்புற பாட்டு. சட்டி முட்டி கழுவவில்லை, சமய வேலை செய்யவில்லை, தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கு முன்னோடி. இது நாட்டுப்புற பாட்டு வேற எடுத்து முதல்ல 2 வரி வந்து அடுத்த 4 வரி வேற பாட்டு போட்டாச்சு. இப்படி நிறைய இருக்கும் நாட்டுப்புறம் பெற்று. ஏன்னா எனக்கு இசை தெரியாது, தாளங்கள் வாசிக்க தெரியாது, நான் முறையா இசை படிச்ச ஆளும் கிடையாது, எல்லாம் கேள்வி ஞானம் தான். தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கு முன்னோடி அவர் தமிழக தலித் இலக்கியத்தின் கண்ணாடி. அது திசர நடனம். அப்புறம் செங்கை மண்ணில் பிறந்த மகன் ரூபகதானம் அது வந்து சகசரத்துல வந்து ஏகத்தாளம் என்பது மடமையராத உலகம் பிறந்ததுக்காக அந்த புது பாட்டிலே வரும். எவ்வளோ பாட்டு கால் இறந்து போயிருக்கிறேன் நான் சுகர்னால. நான் போக்குவரத்து வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சிடும். இப்போ வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது அவரை போட்டோ அப்போ நான் தான் விட்டேன். ரொம்ப கண்டிப்பா அதிர்ச்சி மாதிரி ஆகிடுது எனக்கு. நான் தபலா வாசிக்கிறேங்க. பல குழுக்கள் கூட நான் போயிருக்கிறேன் இசை. நான் தபலா வாசிக்க இருந்தாலும் சாருக்கிட்ட போகிற அந்த இது விருப்பம் வேறங்கிட்ட அவ்வளோ இருக்காது எனக்கு. அதிகபட்சமான அவருடைய பாடல்கள் வந்து சிந்து பைரவில தான் இருக்கும். சிந்து பைரவினாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசை உரிக்கிடும். மோகனத்தில் நிறைய பண்ணியிருப்பாங்க. அது மோகனன்றதே தாலாட்டு தான். அது அவர் அறியாமே அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வழிகளோடு பிறந்து வந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது இயல்பாவே போய் சேர்ந்துடும். பண்டிகை காலங்களில் ஆண்டை வீடுகளில் பலகாரம் கேட்டு நிற்பது அவமானம் அப்படின்ற பாட்டை அவர் எழுதியிருந்தார். ஆனா அது அவர் பாடும்போதே அவருடைய கண்ணுல இருந்து நீர்த்தவளைகள் அப்படியே கொட்டுது. பாடி முடிச்சுட்டு நேரா ஓடியாந்து ரெக்கார்டிங் தியேட்டர்ல என்னை கட்டி பிடிச்சி நன்றி தோழர் அப்படின்னு சொன்னார். அவரு இதுக்கு போய் எதுக்கு நன்றி சொன்னார்? நமக்கு தானே அவர் பாட்டு எழுதி கொடுக்குறாருன்னு பார்த்தாக்கா அவர் சொல்றாரு, எங்க அம்மா வீடோட போய் ஆண்டைங்க வீட்டுல வந்து உணவுக்காக வந்து குரல் கொடுப்பாங்க. தீபாவளி டைம்ல வந்து அந்த ஆண்டைங்க வீட்டுல தின்னு போட்ட பலகாரத்தை வந்து எடுத்து சாப்பாட்டுக்கு போடுவாங்க. அதெல்லாம் எங்க அம்மா தேடி அதில் நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கிற பலகாரத்தை எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க. எனக்கு என்னன்னே தெரியாது. அதை நான் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கினே போயின்னு இருப்பேன். நான் இது வளர வளர இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. அதை வந்து எங்க யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தேன். தன்மானம் இல்லையே அவமானம், தலித்துகள் தலை நிமர தேவை தன்மானம், நம் தலைவர் அம்பேத்கர்
சொன்ன பிரகடனம் பிரகடனம் பிரகடனம். பண்டிகை காலங்களில் ஆண்டை வீடுகளில் பலகாரம் வழங்கி திகழ்வது அவமானம் அவமானம். பழைய கஞ்சிக்காக பட்டி தொட்டி கழுவி பிடப்பையில் இதில் விடுவது தன்மானம் தன்மானம் இல்லையே அவமானம். தலித்துகள் தலை நிமிர தேவை தன்மானம். நம் தலைவர் அம்பேத்கர் கொள்கை பிரகடனம். தியாகிகளே தியாகிகளே சாதிப்போர் தியாகிகளே சமரில் மாண்டதழித்து வீரர்களே சரித்திரமான எங்கள் தொடர்களே. முதுகுளத்தூரில் மாறிகள் கோலையுண்டதாரால் சாதி வெறியர்களால் செய்த சூழ்ச்சியின் பெயரால் ஆயிரம் ஆயிரம் செடி எறிந்தது சொக வரலாறு. ஆயிரம் ஆயிரம் செடி எறிந்தது சொக வரலாறு. அந்த யுத்தத்திலே நாங்கள் சிந்திய ரத்தம் வீணாக போகாது. 22 வருட அனுபவத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான அரங்கில் இதுதான் எங்களுக்கு முதல் அனுபவம். நீங்கள் எல்லோரும் இருக்கையில் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் ஒருத்தன் காலம் நட்டிக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் குத்துக்கால் வச்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் வெத்தலை போட்டுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் பீடி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அசலான உழைக்கும் மக்கள் மத்தியில் நாங்கள் எங்கள் பயணத்தை 22 வருடங்களாக தொடங்குகிறோம். இவ்வளோ நெருக்கடியான சூழலில் இருக்கும்போது ஏன் நீங்கள் ஒரு கலைக்குழு ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அந்த சந்துருன்னு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் தான் இந்த ஐடியா கொடுத்ததே. அவருக்கு கலைக்குழு ஆரம்பித்த பிறகு தான் இந்த சீடிங்கெல்லாம் பாடின பிறகு தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு பாடுவாரில் எனக்கு தெரியாது. பாட்டு எழுதுவாங்க. அது ஒரு பாட்டு நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டிருக்கேன். அந்த சமுதாயம் மாறுகின்ற காலம் அந்த பாட்டு என்ஜிஓல வேலை செய்யும் போது எழுதின பாட்டு தான் அது எல்லாமே. அவர் அப்போ பாட்டு போடும்போதெல்லாம் சும்மா நார்மலாக கேட்டிருக்கேன். ரீசெண்டாக அதை கேட்கும் போது தான் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது தான் எல்லாருக்கும் புரியணும், நியூஸும் பாஸ் ஆகணும், அது கோர்வையாக வரணும். எப்படி தான் அப்படி யோசிச்சாருன்னு தெரியாது. இவர் அந்த அளவுக்கு எப்படி தான் அவர் கற்றுன்னு சுத்தமாக தெரியாது. நாங்கள் மேலோட்டமாக எழுதுறது சும்மா ராஜா பூஜா மக்களை திருட்டு வரும் போறதுக்கான எழுதுறது ஆழமான கருத்துக்களை நாங்கள் உள்ள கொண்டு போறது. அதுல இது ஐயா ஆழமான கருத்துக்கள், ஆழமான இந்துத்துவனுடைய எதிர்ப்பு சக்திகளை அவர் ஐயா பதிவு செய்யும். சாதியை ஒழிப்பதற்கு அரசாங்கத்திடம் திட்டமில்லை, மாறாக சாதியை காப்பாற்றுவதற்கு அரசாங்கத்திடம் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. பண்ணாளுக்கு சலவை பெட்டி, சிறைப்பவனுக்கு சவரக்கத்தி, பறையர் பல்லர் பிழைப்பதற்கு ஆடு மாடு, இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் தொழில் சார்ந்த கருவிகளை செய்வது என்பது சாதியை வளர்ப்பதற்கான திட்டம். அதனால அரசு சாதிகளை வளர்க்கும். தமிழக அரசியலில் திரைப்பட கழுசடைகள் முதலமைச்சர் கனவின் கையேற்பு நாயகர்கள், திரைப்பட கொட்டகையா தமிழகம், ஏமாந்த சினிமா அண்ணாதுரை வந்ததுல அதுதான். அப்படியே என்ன சொன்னாங்க, நான் திமுக 42 வருஷமாக என்னைய பாட வைத்து வருவதில்லை, முகத்தை காட்டினாலே 3 லட்சம் ஓட்டு என்று கவர்ச்சி அரசியலை உதித்தவர் அண்ணாதுரை, அண்ணாதுரை. அண்ணனின் பாதையிலே கம்பிகள் பயணமடா, கண்ணனின் பாதையிலே கம்பிகள் பயணமடா, அரிதார அரசியலில் தமிழகம் நிலவுதடா. நாயகன் எம்ஜிஆர், நாயக ஜெயலலிதா, பாசிச ஜெயலலிதா, வசனகத்த கருணாநிதி, வரலாறு அசிங்கமாடா. ஒரு தமிழக வரலாறு ஒரு பாடல் வைத்த ஒரு மாமல்ல. ஒரு பாடலை எழுதுகின்ற போது தன்னுடைய சித்தாந்தத்தை மட்டுமே அடித்தளமாக வைத்துக்கொண்டு அவருடைய வாழ்வியல்ல அவர் சந்தித்த
கஷ்டங்கள், கள ஆய்வுல ஒரு நேரடியாக பார்த்த அந்த நிகழ்வுகள், இவைகளை உள்வாங்கி கொண்டு வரிகளை அவர் வடிவமைத்தார் என்றதுதான் உண்மையிலேயே நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயமாக இருந்தது. இசை இப்போ 2ல பதிவு பண்ணியிருப்பார். இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய, சமூகத்திற்காக இருக்கக்கூடிய மக்களுக்காக என்னுடைய புரட்சி இருக்கும், அதுதான் நான் விரும்புறேன். இங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அந்த பிரச்சனைகள்லாம் மையப்படுத்தி பாட்டு எழுதிடுவாங்க. இறங்குறாரு, விடவிடன்னு நடுக்குது. சொன்னார்ல, பயமா இருக்கம்மா, இதெல்லாம் பாட்டு பாடலாம்னு சொல்லம்மா, நம்ம வீட்டுக்கு போய் சேரணுமா இல்லையாம்மா, அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்கள வச்சு நீங்க இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுறாரு ஐயா, கொஞ்சம் சொல்லுப்பா நீங்க. அந்த அம்மாவை பத்தி இப்படி கிளிக்கிறீங்க அப்படி நாயகன் நல்லா புரிஞ்சுக்கிறோம். என்னுடைய குரல் தனி சுப்பையாவினுடைய குரல் அல்ல, லட்சோப லட்சம் தலித்து மக்களுடைய சிந்தனையில் வருகின்ற சொல்லுகிறோம், வெளியேறம்மா. ஹிட்லரின் இறுதி காலம் என்ன ஆச்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு சிஎம் சொல்ல முடியுமா அந்த விஷயம்? மோடி என்பதெல்லாம் வெறும் முகம் மூடிதானே, வளர்ச்சி என்பதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலம் தானே. அம்பேத்கர் படத்தை திறந்து வைத்துவிட்டு மறுநாள் 3 மாநிலங்களில் மாட்டிறைச்சியை தடை செய்கிறார். இந்த அரசின் ஒவ்வொரு நாள் திட்டங்களும் அறிவிப்புகளும் அச்சமாக இருக்கிறது. அவரை குறித்து ஒரு பாட்டு. மோடி என்பதெல்லாம் வெறும் முகம் மூடிதானே, வழக்கு என்பதெல்லாம் வெறும் வார்த்தை காலம் தானே. மோடி மூளை அமெரிக்கா, முதுகெலும்பு அம்பானி. மோடி மூளை அமெரிக்கா, முதுகெலும்பு அம்பானி. அரசியல் சிக்கன் குனியா, ஆபத்தில் இந்தியா. அரசியல் சிக்கன் குனியா, ஆபத்தில் இந்தியா. மோடி என்பதெல்லாம் பெருமுகம் மோடிதானே, வளர்ச்சி என்பதெல்லாம் பெரும் வார்த்தை காலம் தானே. அந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணதில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு அந்த நிகழ்ச்சி. மார்பியல் மற்றும் சில தொழிற்சபையோடைய அந்த நிகழ்வு. குறிப்பாக அவர் பாடல்கள் மட்டும் பாடாமல் பாடல்களுக்கு இடையில் பேசின அந்த அரசியல் வார்த்தைகள், அந்த வசனங்கள் இருக்குல்ல, இந்த அரசையும் இருக்கிற அந்த சர்வாதிகார கட்டணத்தையும் இருக்கிற சாதி மனநிலையையும் எந்த விதமான சமரசம் இல்லாமல் குறிப்பாக அந்த ராணிசேரி மகாலில் அவர் பேசினது இன்னும் கூட ஒரு பயம் இருக்கு. திடீர்னு அடுத்த வருஷம் நமக்கு இந்த ராணிசேரி மகால் தராம கூட போயிடுவாங்க. நான் சொன்னேன் அதுதான், அந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே நான் சொன்னது அறிவிக்கிட்ட நெக்ஸ்ட் டைம் நமக்கு தரமாட்டாங்களா, ஆனால் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. அதுவும் தலித் சுப்பையா மாதிரியான ஒரு ஐயாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, அவங்க முன்னாடி நிறுத்தினது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டோம். அதே இடத்துல நெக்ஸ்ட் டைம் அவர் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணோம் இந்த வருடம். ஆனால் ஐயாவில் வர முடியல. அவர் வர முடியாதது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ கூட அறிவுதான் சொல்லிட்டு நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கூட நான் 10 பாடல் அம்பேத்கர் பாடலை 10 பாடல் நான் எழுதிட்டேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அறிவை கூப்பிட்டுருக்காரு. அந்த அளவுக்கு தன்னுடைய இருக்கிற தருவாய் வரைக்குமே தன்னுடைய மக்களை பற்றி, இங்கே படுகிற பாடல்களை பற்றி, ப்ரொஃபசர் அம்பேத்கர் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த வெறி ஐயாவுடைய பாடல்களை அறிவும் அதோடு சேர்ந்த நாங்களும் டெஃபினட்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அவருடைய எழுத்துக்களும் அவருடைய எண்ணமும் நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், உறுதியளிக்கிறேன். மேற்கத்திய நாடகவியலாளர் அவர் சொல்லுவார், மக்கள் சார்ந்து இயங்காத எந்த ஒரு கலையும் கலையாக இருக்க முடியாதுன்னு. அதே போல் நைஜீரியாவுடைய கலை இலக்கிய மேதை ஓலே ஷோயின்கா சொல்லுவாங்க. அதுதான் கலை இலக்கியங்கள் முழுக்க நிதர்சனங்களை பேசுறது மட்டும் இருக்கக்கூடாது, மக்களுடைய பிரச்சனைகளை
மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலை வடிவமா தான் மாறும். இப்ப நீங்க விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் மட்டும் அப்படின்றது நல்ல கிடையாது. பொதுவாக கல்லூரியில கூட நீங்க பாடணும் மைல்டா கொஞ்சம் ஒரு சில பாட்டெல்லாம் வான தவிர்த்து சொன்னாலும் கூட அங்க என்ன வரும்னாக்கா இந்த பாட்டு வரும். எத்தனை முறை வைக்கப்படுவா எங்களுக்கா, எத்தனை முறை காபி போடுவா எங்களுக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்களுக்கா, எத்தனை வருஷம் காத்து கிடப்பா எங்களுக்கா, சரி வரும் முன்னு நம்பி நம்பி அவ வீதிய பார்த்து காத்துருப்பா, சரி வரும் முன்னு நம்பி நம்பி அவ வீதிய பார்த்து காத்துருப்பா, சரியும் வராது ஒரு நதியும் வராது, சரியும் வராது ஒரு நதியும் வராது. 10 பவுன் கேட்டு ஒருத்தன் பாதியில் போட்ட, ஒருத்தன் மோட்டார் பைக்கு கேட்டு வந்தானே, இப்படி எல்லாமே இருக்குது. வரதட்சணை இல்லாம பெண்ணை வாழ வச்சிடணும், அந்த மக்கள் எல்லோரும் மனசு மாறிடணும் அப்படின்ற ஒரு தீர்வை போட்டுட்டு வந்து இறுதியா அதை முடிப்பார். இகாமெல்னு ஒரு நிறுவனம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த நான் ஃபார்முலா ஒர்க் பண்ற மக்கள் இருக்காங்கல்ல, வீட்டு வேலை செய்யறவங்க, உப்பளத்துல வேலை பார்க்கறவங்க, துப்புரவு தொழில் பார்க்கறவங்க, இப்படியான மக்களை வந்து ஆய்வு செய்து அவங்களுக்கான ஒரு 8 தொழிலாளிகள் துப்புரவு தொழிலாளர்களோட பேசியிருக்காரு. உப்பளத்துல வேலை பார்க்கிற தொழிலாளிகளுக்கு மரக்காணத்துல போட்டு உப்பள தொழிலாளர்களோட உட்காந்து பேசி அந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து சரியான வார்த்தைகள்ல வெளிப்படுத்துறது தான் அந்த பாடல்கள் எல்லாமே. இல்லாத கொண்டமெல்லாம் குப்பையிலே, இது உலக வழக்கில் ஒருபோதும் மாற்றமில்லை, உப்பெடுக்கும் தொழிலாளியின் கஷ்ட நிலை, இது எப்போது விரவும் என்று தெரியல, அரிசி ஆளுங்க அடிமை வேலைங்க, கூலி வேலை செய்ய ஜனங்க, நாங்க கொத்தடிமையாகி போனங்க, நாங்க கொத்தடிமையாகி போனங்க, சூரியன நாங்க தானே உசு போறோம், தெருவ சுத்தம் செய்ய அதிகாலையில் விழிக்கிறோம், நகர எனக்கு செய்ய நாங்க உழைக்கிறோம், இந்த நரக வாழ்வில் சிக்கி தேவம் தவிக்கிறோம். நல்லா பேசுவாரு என்கிட்ட, இந்த மாதிரி வண்டி விட்டாங்க பேசியிருப்பாரு, வெயில் ஓட பாருங்க கேட்பாரு, சீக்கிரம் வேலையோட சாப்பிட்டுருங்கம்மான்னு சொல்லுவாரு. இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு எங்களை அப்ப தெரியாது, அப்பதான் இறந்த பிறகுதான் தெரியுமா அவர் இந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சட்டக்கல்லூரியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்குமான ஒரு பிரச்சனை, மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதை மையப்படுத்தி ஐயா ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. சட்டம் படிக்க வந்தீங்களா, சண்டியராக வந்தீங்களா மாதிரி பாட்டு போட்டிருந்தாரு. தலித் அல்லாத மாணவர்கள் வந்து அம்பேத்கர் பெயரை அம்பேத்கர் சட்டக்கல்லூரின்றத வந்து அவங்க வெறுமனே அரசு சட்டக்கல்லூரி தான் எழுதுவாங்க, பேசுவாங்க. தோழர்களே, இந்த பாடலை சென்னை மக்களை பாதுகாக்கும் அரணாக, அரசராக இருக்கிற தலைவருக்கு சமர்ப்பிக்கிறேன். சட்டம் படிக்க வண்டிகளா, சண்டியராக வண்டிகளா, சட்டம் படிக்க வண்டிகளா, சாதி சண்டியராக வண்டிகளா, அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் படிக்க விருப்பமாம், அவர் பெயரை மட்டும் ஏற்பதற்கு சாதி தடுக்குமாம். நாட்டுக்கு சட்டம் தந்த மேதை அவரடா, நாட்டுக்கு சட்டம் தந்த மேதை அவரடா, அவரை தீர்த்து என்று வெறுப்பவனை தீர்த்து கட்டுங்களா. சட்டம் படிக்க வண்டிகளா, வண்டிகளா, சட்டம் படிக்க வண்டிகளா. இந்த 6 வகை சமுதாயம் நல்லா இருக்கு வரிகள. இது ஒரு சமூகம் வந்து பின்னாடி என்னன்னா, நாங்க இந்த மார்க்ஸ் படிச்சாலும் கொஞ்சம் மார்க்ஸ் படிச்சாலும் தான் புரிய முடியும். ஒரு சமூகம் வந்து இத சமூகத்தை 6 வகையா பிரிப்பாங்க. முதல்ல பிரிமிட்டிவ் சொசைட்டின்னு காட்டுப்பிராண்டி சமுதாயம், மனிதர்கள் விலங்குகளை கூட வாழ்ந்ததாங்க. அதுக்கு பிறகு வந்து அடிமை சமூகம், அடிமைத்தனா மனிதன் அடிமைப்படுத்தினது. 3வது நிலப்பரப்பு சமூகம், மன்னராட்சி. 4வது முதலாளித்த சமூகம், நாம வசிக்கிறது. 5வது சமூகம் சோசியலிஸ்ட் சமூகம், சொத்துக்கள் எல்லாம் அற்புதமாக்கப்பட்டு அரசு எல்லாருடைய தேவைகளை குறித்து தெரியும்.
ஆறாவது சமூகம் வந்து கம்யூனிட்டி சமுதாயம். ஒவ்வொரு சமூகமும் எப்படி மாறுதோ அப்படிங்கிறத வச்சு எழுதணும்னு பாட்டு அந்த பாட்டு. ஜெயலலிதா ஆட்சியில வந்து நடந்த பெண்களுக்கு எதிராக நடந்த கொடுமையெல்லாம் வச்சு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு ஐயா. பெண்களை கேளுங்கடி நம்மளோட கொடுமைகளை சொல்லுவாங்க. 90 கிராமத்துல அப்பதான் அரெஸ்ட் ஆனாங்க ஐயா. 90ல சாதி கலவரம் நடந்த பிற்பாடு அதற்கு எதிரான போராட்டம் நடக்குது. கே.ஏ. குணசேகரன் வந்து விலகி வந்து விடுதலை குரல் கலைக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியான காலகட்டம். ஸ்பார்டகஸ் பதிப்பத்துக்கு அவரே போட்டு கையெழுது, அவருடைய பதிப்பகம் ஸ்பார்டகஸ் பதிப்பகம். அந்த கையெழுத்துல கூட்டணோட கட்டளை வைக்கிறதுக்கு போவாரு. இவர் புத்தக போய் ஓரமா வச்சு அந்த மலையில் போட்டு கலந்துக்கும் போது அப்ப எல்லாரோடையும் சேர்ந்து வேலூர்ல அவர் அரெஸ்ட் பண்ணி வேலூர்ல ஜெயிலுக்கு வச்சுட்டாங்க. 40 நாள் என்னவோ வந்து அவர் உள்ள இருக்கிறாரு. அப்போ எழுதின பாட்டு இந்த பாட்டு. பொண்டுகளை கேளுங்கடி நம்மளோட கொடுமைகளை, கூடுங்கடி பெண்டுகளாய் குடிசைகளின் முரணியா, எந்த காக்கி செட்ட ரவுடிகளை ஒரு கை பார்த்து எடுவும் வீதியில. சுபையா எழுதுன நெருப்பு கனல்ல சின்ன பொண்ணு பாடிடுறாங்க அந்த கேசட்டை. அந்த கேசட்ல அந்த பாட்டு. சாப்பாட்டுக்கே வழியில்லாத ஒரு காலகட்டத்தில் தான் ஐயா அரெஸ்ட் ஆகி உள்ள போன விஷயம். பெரியவங்க தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்பார்டகஸ் தான் கார்கி அப்ப சின்ன கைகாலத்துல அப்பா வந்து தாங்கிட்டு வந்து இப்ப சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, உங்க ஐயா வந்து நான் சுதந்திரமா ஏங்க விட மாட்டாங்க, உங்க ஐயாவை நீங்க இவ்வளவு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தெரியுமா அவர் மேல ஒரு இதுனா, எந்த குடி பழக்கமும் கிடையாது, தண்ணி கிடையாது, எந்த பழக்கமும் கிடையாது அவர்கிட்ட ஒரே பழக்கம் அந்த புத்தகம் வாங்குறதுங்க தான். அதனால நான் வந்து அவர் வந்து ரொம்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டேன். நான் ஃப்ரீயா விட்டுருவேன், எங்கேயோ போங்க எங்கேயோ வாங்க, அவ்வளவுதான். 9th 10th படிக்கிறேன். சைக்கிள் வேணும்னு கேட்டேன். கேட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வாங்கி கொடுத்தேன் சைக்கிள். ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லி வச்சு அவங்க ஏதோ எல்லாம் இவங்க எழுதி ஏதோ கொடுத்து அவங்க டிலே பண்ணி அப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. மலேசியா போனீங்களா? போல இதான் நம்மளை வறுமை போட்டு கரெக்டா எடுக்குது. அப்புறம் எங்க போறது? அப்புறம் பாஸ்போர்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. 2 தடவை ரெனிவல் பண்ண எம்பசியில போய், அதுக்கப்புறம் பண்ணல, அப்படியே இதாயிடுச்சு. ஆனா சின்ன சின்ன எதெல்லாம் வர முடியுதான் கரெக்டா பண்ணிடுவார். இந்த படத்துக்கு கூட்டு போறது, பீச்சுக்கு கூட்டு போவாங்க, அடிக்கடி பீச்சுக்கு கூட்டு போவாங்க. அது எங்கேயாவது போயிட்டா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அந்த மசாலா பூரி நூடுல்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ரஜினி படம் வந்துச்சுன்னா நாங்கள் ஸ்கூல் போகும்போது போஸ்டர் ஓட்டிருப்பாங்க. நாங்கள் போகும்போது சொல்லுவோம், நம்ம வந்ததுன்னா மறக்காம கண்டிப்பா கூட்டு போவார். ஏதாவது ஒரு படம்னா கண்டிப்பா கூட்டு போவார். தமிழ் படமும் பார்ப்பாரு, கூடுதல வந்து ஆங்கில படமும் நிறைய பார்ப்பாரு. இங்கிலீஷ் படம் அதிகம் சீன் கேனரியோட ஃபேன் அப்பா. ஆமா, சீன் கேனரி அப்படின்ற ஒரு ஆளு அப்பா சொல்லி எனக்கு தெரியும். எங்களுக்கே தெரியும். ஷான் கானரின்னு வருது. பெரியார் என்ற படம் வந்துச்சுல, அந்த படத்துக்கு வந்து எங்களை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனாரு. ஃபேமிலியோட ராஜா தியேட்டர்ல எங்க பக்கத்துல தியேட்டர்ல தான் ஓடிச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தான் கடைசியா நாங்க ஃபேமிலியா போய் பார்த்த படம் நான் நினைக்கிறேன். மார்க்சியத்தையும் பெரியார் இசையத்தையும் அம்பேத்கர் இசையத்தையும் கலந்து கொடுத்த ஒரு மனிதன். பெரியாரை சொல்வார்கள் சில தலித் இயக்கங்கள். பெரியார் என்னன்னு சொல்லுவான்னு சொன்னா, சாதி ஒழிப்புக்காக தான் பெரியார், தலித் விடுதலைக்காக இல்லை என்ற ஒரு விவாதங்கள் மேடையில கூட ஐயா கலந்துக்குவார். ஆனால் பெரியாரை விட்டு கொடுத்து இதுவரைக்கும் அவரு பேசியதாக வரலாறு அல்ல. அதான் நீங்க ஒரு பாட்டை பாடுங்கண்ணா. அழகிய முகம் இந்த முகம் யார்? தமிழகத்தின் அழகிய முகம் இந்த முகம் யார்? அவர் பெயர் யார்? தமிழருக்கு முகவரி தந்த பெரியார், தந்து பெரியார். தமிழகத்தின் அழகிய முகம் எங்கள் பெரியார். ஒரு வரி சொல்லியிருப்பார். அவர் மூக்கு கண்ணாடிய நீக்கியும் பார்த்தா, அவர் மூக்கு கண்ணாடிய நீக்கியும் பார்த்தா, தமிழகமே இருக்கு, முழு தமிழகமே இருக்கு. தமிழகத்தில் அழகிய முகம் அந்த முகம் யார்? அவர் பெயர் யார்? அவர் தமிழருக்கு முகவரி தந்த பெரியார், தந்தை பெரியார். பெரும்பாலும் திராவிட கட்சிகள் குளத்தூர் மணி ஐயா கூப்பிடுவாங்க, ராமகிருஷ்ண ஐயா கூப்பிடுவாங்க, சேக்கு தமிழரசன் கூப்பிடுவாங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூப்பிடுவாங்க. அப்புறம் பௌத்த மத தலைவர்களுக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிகள், அப்படின்னு ஒரு தரமான ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாளைக்கு வந்து ஐயா தலித் சுப்பையாவோட நினைவு நாள்.
அதுக்காக இந்த ஸ்க்ரீனிங் நடந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்சுவலாக சிவகுமார் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து பாண்டிச்சேரியில் ப்ராப்பராக 2வது ஸ்க்ரீனிங். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்க்ரீனிங் நடக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். கண்டிப்பா இன்னும் நிறைய ஸ்கிரீன் நடக்கும். இது ஒரு ட்ரிபியூட்டா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு ஐயாவுடைய நினைவு தினம். இது ஒரு பெரிய ட்ரிபியூட்டா கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐ ஓபனர் படமா கொடுத்திருக்கீங்க. நல்ல படமா ஒரு டாக்குமெண்ட்ரியா கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் தட். சோ எங்களுடைய பாண்டிச்சேரி பிலிம் ஃபெஸ்டிவல் டீம் சார்பாக உங்களை கௌரவிக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். சோ அதுக்காக we would like to invite Shivakumar sir also please to come on to the stage. என் கூட வந்துட்டு பச்சையம்மாள் மேம் ஆல்சோ விடுதலை குரல் கலைக்குழுல இருந்து வந்திருக்காங்க. யா சார் ப்ளீஸ் நீங்களுமே மேல வந்துருங்க. குருவேல் சார் செட். சோ சிவகுமார் சார் அண்ட் பச்சையம்மாள் மேம் ரெண்டு பேருமே ப்ளீஸ் மேல வருவாங்க உங்களை ஹானர் பண்றதுக்கு. அண்ட் ப்ளீஸ் யாரெல்லாம் நீங்க உங்களுக்கு மேல வந்துருங்க. டீம் விடுதலை குரல் கலைக்குழுல யார் இருந்தாலும் பேசுங்க. விடுதலை குரல் கலைக்குழு ப்ளீஸ் மேல வந்துருங்க. அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கம்மா, நீங்க தான் மெயினேமா. நம்ம சாருடைய வைஃப் தான் அவங்க. ஒரு பலத்த கைகள் கொடுக்கலாம். ஒரு வீர மங்கை நம்ம கூட இங்க இருக்காங்க. லக்ஷ்மி அம்மாள். லக்ஷ்மி அம்மாள் இந்த மேடைக்கு உங்களை நாங்க வரவேற்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. மேம் நாளைக்கு வந்து ஐயாவுடைய நினைவு தினம்னு சார் சொன்னாரு. சோ இந்த நேரத்துல சாருடைய படம் இங்க திரையிடப்பட்டிருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். எதிர்பார்க்கிறேன். கார்த்தி எனக்கு தெரியாது, கார்த்தி தான் சொன்னாரு முந்தானேத்து. நான் யதார்த்தமா ஃபோன் பண்ணும்போது சொன்னாரு இந்த மாதிரி 15ஆம் தேதி வந்து ஐயாவோட படம் வந்து இங்க ஸ்கிரீன் பண்றாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு. எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் சொன்னார் சிவகுமார் சார் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி இன்விடேஷன் வந்த பிறகு சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் தான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் இறந்து நாளையோட 4 வருஷம் ஆகுது. ஆனா என்ன பார்க்க முடியல. ஒரு நாள் வீட்டுல 2 பசங்க எல்லாம் தனி வெளியில இருக்கானுங்க, நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன். ஆனா வந்து ஒவ்வொரு நாளும் நான் கடத்துறது எனக்கு தான் தெரியும். நான் வந்து கஷ்டப்படுறது எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா என்ன போய் எதுவுமே நீ போய் அங்க இது வாங்கிடுவோம் அவங்க வீட்டுல வாங்கினாலும் எதுவுமே என்ன சொல்லி எல்லாமே அவர் தான் பாத்துக்குவாரு. இல்லைங்க படிப்பு செலவு எல்லாமே அவர் தான் பாத்துக்குவாரு. ஆனா இது எனக்கு நாளைக்கு அவரோட இறந்த நாள். இன்னைக்கு போட்டது எனக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. அவரு தெரிஞ்ச அந்த டேட்டை விஷ் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு புரியல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அவரு உயிரோட இருந்து இதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது அறிவா தான் சொல்லுவோம். ஐயா இருக்கும்போதே இதை நாங்க எப்படி கிரி கூட அதான் சொன்னாப்புல என்கிட்ட, ஐயா இருக்கும்போதே இதை கொண்டு வந்திருக்கணுமா அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க கிரி அப்படின்ட்டு. ஆனா நான் அந்த நன்றியெல்லாம் கிரிக்கு தான் சொல்லணும். கிரிக்கும் ரஞ்சித்துக்கும் தான் நாங்க வந்து நன்றி சொல்லணும். ஆனா அந்த ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சியில போய் அவர் பாடி அதை ரஞ்சித் தம்பி பார்த்து அந்த இப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு கிரி தான் வந்து இறந்தப்போ வந்து ஃபுல்லா அதை ஷூட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆஸ்கார் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னா அது வந்து நாங்க நீளம் ப்ரொடக்ஷன் தான். ரொம்ப நன்றி. ஐயா வந்து உடல் அளவுல இருந்தாலும் மனசளவுலயும் சரி அவர் செய்த அந்த கொள்கைகளும் சரி எல்லாரோட மனசுலும் இப்ப வரைக்குமே இருக்கு. இது யாரும் தெரிஞ்சு போடல, இது அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு ஐயாவோட நினைவு தினம்ன்றதுனால ஐயா பத்தி இன்னும் நிறைய பேருக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்றதுனால
எங்களுக்கு வந்து இந்த படம் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ட்ராமா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். கலைமாமணின்னு ஒரு இந்த விளம்பர பதாகை போடுவாங்க அரசாங்கத்தில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதில் அப்ளை பண்ணவங்க கிடைச்சவங்க கூட இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தருக்கு கண்ணாயிரன்ட்டு பேரையே சொல்கிறேன் கிருமாம்பகத்தில். அப்போ எனக்கு ஐயா ஃபோன் அடித்தாங்க. இந்த கமிட்டியில் வந்து சார் ப்ரொஃபஸர் ராஜு சார் இருக்கார் முருகவேல், கொஞ்சம் கண்ணாயிரத்துக்கு கலைமாமணி விட்டு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுக்க முடியுமான்னாங்க. அப்போ தான் ஒரு புத்தகம் ஒன்று ஐயாவை பற்றி நிழப்படங்களை கண்ணாயிரம் போட்டார், கிடச்சிச்சு. ரெண்டாவது ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டார். அதில் எங்கள் உட்காந்துருக்கிறாரு மணப்பட்டிலேருந்து இருக்கிறவர். அப்போது ஒரு லெட்டர் பேட் ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்போ ஒரு சூழல் கருதி அதை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஐயா குழுக்களில் இருந்த ஒருத்தர் தட்சிணாமூர்த்தின்னு, அப்போது தெக்கனாமூர்த்தின்னு தான் ஐயா சொல்லுவார். இப்போ இன்னைக்கு வந்து அவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. தெக்கனாமூர்த்தி வந்துட்டாப்பிள்ளையான்னு சொல்லுவார். அதனால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனக்கானது ஒன்று வந்து எதுவுமே சேர்த்துக்காத ஒரு ஏழ்மை போராளி. அதான் சொல்லுவாங்க அடிக்கடி என்கிட்ட நீங்கள் முருகவேல் நீங்கள் நான்லாம் இந்த ஊருக்கு வந்து வந்தேரி இன்னொரு நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்து. ஆமா ஐயா, நான் மத்திய பல்கலைக்கழகத்தில் எனக்கு வேலை கிடைச்செல்லாம் எடுத்திருப்பாங்க. இல்லை அப்போ கடைசியாக என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. என்னன்னாக்கா, கார்கிக்கு வந்து நம்ம ஸ்பாட்டகஸுக்கும் திருமணம் ஆயிடுச்சுனாக்கா ஊரை நோக்கி ஓடிடுவேன் நான், நீங்களும் ஓடிடுங்க சொல்லுவாப்பில். அடிக்கடி என்கிட்ட சொல்லி இப்போ வாக்கிங் வருவாங்க மரப்பாலத்தில் வீடு எனக்கு. இப்போ ஒரு டீ சாப்பிட்டு அப்படி போகும்போது அப்போ ரொம்ப அதுக்காகவே வந்து நான் ஐயா கூட குறிப்பாக தேவானுடைய பாடல்களை வந்து ரொம்ப விரும்பி கேட்பாரு. இது என்ன தாளம் முருகவேல்னுவாரு, இது இந்த ராகத்தில் போட்டிருக்கிறாங்களேன்ட்டுலாம் நிறைய பகிர்ந்துகிட்ட அந்த வரலாறுகள். அம்மா கிட்ட கூட இடையில அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு ஒரு நினைவு நாள் நம்ம ஒரு கருத்தரங்கு வைக்கும்போது கூட அந்த பாட்டை எனக்கு ஒரு வரி தெரியல. அம்மா கிட்ட நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன், ஐயா பேரை சொல்லிடுப்பா கொஞ்சம் மறக்காமன்னாரு. கண்டிப்பா சொல்லிடுவாம்மான்ட்டேன் நான். அதனால வருத்தம் தான், என்ன பண்றது, அதை தவிர்க்க முடியாதது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி. அதே போல கிரி எனக்கு கிடைச்ச சொத்து யார் மூலமானா தம்பி சுகுமார் கேஸ்டிங் டைரக்டர் வந்திருக்காப்புல. ரொம்ப இந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு நட்பை நான் பார்த்ததில்லை. மென்மேலும் வந்து இந்த ஆவணப்படத்தின் மூலமாக மீண்டும் எங்கோ இருப்பாருன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஆகவே அந்த குழுவினருக்கும் தம்பி கிரிக்கும் நான் நன்றியை சொல்லி நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டீம் எல்லாரும் நீங்க போய் கீழே உட்காந்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இப்படி வாழ்ந்து மறைந்த வரலாறாக இருக்கின்ற தோழர் தலிசுபி அவர்களை பற்றிய இந்த ஆவணப்படம் விழா மிகவும் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறது. இந்த விஷயத்தை இந்த ஆவணப்படத்தை எடுப்பதற்கு உதவியாக எடுத்திருக்கின்ற நம்முடைய நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய தலைவர் புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மேடையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் இந்த படத்தினை மிகவும் நேர்த்தியாக எந்தவிதமான ஓப்பு காப்பும் இல்லாமல் நேர்த்தியாக எடுத்திருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி இளவர் கிரிதரன் MKP அவர்களுக்கும், இந்த ஸ்கிரீனிங் இந்த இடத்துல திரையிடலுக்கான மிக முக்கியமாக ஆணிவராக இருக்கின்ற நம்முடைய எடிட்டர் சிவகுமார் அவர்களுக்கும், ஆரோவில் ஒரு ஸ்கிரீனிங் பண்ணாங்க, அதற்கான ஏற்பாடை செய்திருந்தது சிவகுமார் சார் தான். அவர்களுக்கும் இந்த மேடையில் நாங்கள் நன்றி. என்னுடைய மனசில் சொல்லிடுறேன், ஒரு பெரிய ஸ்கிரீனிங்கில் இதை பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கடைசி நிமிடத்தில் அந்த ஸ்கிரீனிங் இங்கே செகண்ட் ஸ்கிரீனிங்க்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஐயா சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே. ஆமாம், நன்றி. நன்றி நன்றி சார், தேங்க்யூ. நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட் சார். உங்ககிட்ட மட்டும் ஆடியன்ஸ் ஏதாவது இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோன்னா ஒரு 5 minutes மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எங்களுடைய டீம் சார்பாக பாண்டிச்சேரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நம்மளுடைய சிவகுமார் சார் அண்ட் பச்சையம்மா மேம் இணைந்து இந்த சர்டிபிகேட் அண்ட் சின்ன நினைவு பரிசு வந்து வழங்குவாங்க. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துட்டு இருக்காங்க. இந்த
ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல உங்களுடைய படம் ஸ்க்ரீன் ஆனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot. ஸோ ஓவர் டு ஆடியன்ஸ். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் டைரக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா யூ கேன் ப்ளீஸ் கோ ஆன். யா சார், ப்ளீஸ் மேலே வாங்க. பட் மேக் த கொஸ்டின் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, கிறிஸ்பாக வச்சுக்கோங்க. ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் ரொம்ப லென்த்தியாக கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த வேலிடேட்டரி ஃபங்க்ஷனுக்கான டைம் நம்ம இல்லை. ஸோ அதனால மேக் இட் கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட். ஸோ நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். யா, கை தூக்குங்க, மைக் பாஸ் ஆகும், ஒருத்தவங்களா கேட்கலாம் சார். வாழ்த்துக்கள்ண்ணா. நானும் ஐயா கூட பயணிச்சிருக்கிறேன். ஐயாவை அறிமுகப்படுத்தின எனக்கு என்னுடைய அண்ணன் இங்கே இப்போ லைட்டு போட்ட போல தான் வெளிச்சத்தில் தெரிகிறாரு. முனைவர் அருணகிரி இங்கே இருக்காங்க. அவங்க தான் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் அவரோட பயணித்த கலைஞர்கள்ட்ட மட்டுமே நம்ம வந்து நேர்முகத்துவம் எடுத்துருக்கிறீங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க புதுச்சேரி முழுக்க பயணப்பட்டிருக்காங்க. மக்கள்கிட்ட ஏன் நம்ம அதை ஒரு கேள்வி கூட இல்லை, மக்களுக்கான பதிவு இல்லைன்றது நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் அதை நீங்கள் தவிர்த்துட்டீங்க? அதுக்கான காரணம் இருக்கா? அவ்வளோதான். இந்த டாக்குமெண்ட்ரி வந்துட்டு மார்கழி மக்கள் இசை மூலமா எடுக்கப்பட்டது. இது வந்து அந்த வருஷம் அவார்டு வாங்கின ஒரு 10 மாமணி விருது வாங்கினவங்களை பத்தின பதிவாக தான் இதை எடுக்க ஆரம்பித்தோம். ஐயா மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 5 கலைஞர்களை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மியூசிக்கல் ஜேர்னியா அவருடைய கலை பயணத்தை எவ்வளோ காட்ட முடியுன்றது தான் இந்த படத்தோடைய ஒரு கருவா இருந்துச்சு. அதே மாதிரி பட்ஜெட், நேரம், இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய பேர்த்த எடுக்க முடியல எங்களால், டு பி வெரி ஹானஸ்ட். இன்னும் ஐயாவை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி, அவருடைய அரசியல் பயணத்தை பற்றியும், அவர் வந்துட்டு 80களில் 90களில் அவருடைய வளர்ச்சியை பற்றியும் நிறைய எடுக்க முடியும். அது நாங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்கும். தோழர் வணக்கம். இந்த திரைப்படத்தை வந்து நீங்க வந்து இந்த ஆஸ்கர் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் கொண்டு போனீங்க கேள்விப்பட்டேன். அந்த இது மாதிரியான ஒரு ஷார்ட் பிலிம் வந்து நம்ம அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கொண்டு போறது ஏதாவது தடைகள் நீங்க வந்து சந்திச்சீங்க? சாதி ரீதியாவோ இல்லை இது மத ரீதியாவோ இது மாதிரியான தடைகள் ஏதாவது நீங்க சந்திச்சீங்க? தடைகள்னு பாத்தீங்கன்னாக்க பொருளாதார தடைகள். ஆஸ்காருக்கு வந்து தகுதி பெற்று IDSFFK கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நடந்த டாக்குமெண்ட்ரி ஃபெஸ்டிவலில் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்ததுனால நம்ம படம் வந்து குவாலிஃபை. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுனால தான் நம்ம வந்து ஆஸ்காருக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லைனாலும் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக பே பண்ணி நம்ம வந்து குவாலிஃபை ஆகணும். சில ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, உலக அளவில் சில ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. அந்த ஃபெஸ்டிவல்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணோம்னாக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்காருக்கு வந்து எந்த ஒரு ஃபீயும் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். தடைன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இந்தியாவில இருந்து அஃபிஷியல் என்ட்ரி வந்து ஹோம் பவுண்ட், டைரக்டர் நீரஜ் கேவன் எடுத்த ஹோம் பவுண்ட் படம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த படம் ஷார்ட் லிஸ்ட் ஆனிச்சு, ஆனால் நாமினேட் ஆகலை. அதுக்கான காரணம் வந்து உலகம் ஃபுல்லாக நிறைய காம்படிஷன் இருக்கு. இங்கேருந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த டீம் வந்துட்டு அங்கே போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இங்கே எப்படி நம்ம ஊரில் எலெக்ஷன் பண்ணும்போது ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அங்கே கேம்பெயின் பண்ணி அது மூலயமா தான் ஓட்ஸ் வந்துட்டு நடக்கும். நம்மளால அப்ளை மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த ஸ்கிரீனிங் பண்றது இதெல்லாம் நம்மளால முடியல. அதுக்கு கண்டிப்பா பொருளாதார ரீதியான காரணங்கள் தான் இருக்கு. அதுக்கு பல கோடிகள் செலவாகும். இந்த கோடிகள் அங்க செலவு பண்றதுக்கு போல இங்க நம்ம இன்னும் வேற சில படங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கறதுனால நாங்க வந்துட்டு அதை முன்னெடுக்கல. ஐயா வணக்கம். தருணத்துக்கு என் பேர் கலைவழன். ஐயாவோட பயணம் பண்ண எனது அத்தை மகன் முருகையன் அவர்கள் வந்து நிறைய பாடல் பாடியிருக்கிறார். அவரை வந்து நீங்க இந்த இதில் காட்டிருக்கலான்றது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா அவரும் இந்த மக்களுக்காக தான் சுனாமியில இறந்து போனப்போ அவர் கடலூர்ல மக்களுக்காக வேலை செய்ய போய் ஐயாவோட கலைக்குழு சார்பாக தான் அங்கே சென்றாங்க. அவர் அந்த இறந்துட்டார், அந்த வேலை செய்யக்குள்ள இறந்துட்டாரு.
அவரை வந்து இந்த திரையில பதிவு பண்ணியிருக்கலாம் என்று என்னுடைய வருத்தமாக நான் தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. சில பேர் டீட்டெயிலாக கவர் பண்ண முடியல. முன்னாடி ஒரு டைமுக்குள்ளார என்ன பண்ண முடியும், அதுதான் இந்த படம் வந்து. இன்னும் சொல்ல போனால் அந்த மாமணி விருது வாங்கின இன்னும் 5-6 ஆர்டிஸ்ட் பற்றி நாங்கள் எடுத்த படங்கள் இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல. ஸோ டைம் கிடைக்கும் போது அதுக்கான பொருளாதார சப்போர்ட் கிடைக்கும் போது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்ஸ். ப்ரொடக்ஷனுக்கு எந்த மாதிரியான நீங்கள் கமர்ஷியலான ஒரு மூவியை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, இது முன்னாடி இவரை பற்றி தெரிஞ்சிருந்து இதை போய் நீங்கள் எடுக்கணும், இந்த டாக்குமெண்ட் எடுக்கணும்னா, இல்லை யார் மூலயமா உங்களுக்கு அறிமுகமான அந்த தகவல் மட்டும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மார்கழி மக்கள் இசை அந்த ஈவெண்ட் மூலயமா தான் எனக்கு ஐயாவை தெரியும். எல்லா ஆர்டிஸ்டையும் எப்படி கவர் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஐயாவை கவர் பண்ண வந்தோம். ஆனால் ஐயாவுடைய அந்த இறப்பு நாள் வந்துட்டு எங்களுடைய கண்ணோட்டத்தை வேற மாதிரி மாத்தினுச்சு. இந்த இந்த கதை இருக்கு இல்லைங்களா, ஐயாவுடைய கதை வந்து நம்ம ஊர்ல நடக்கிற ஜாதிக்கு அகைன்ஸ்டான ஒரு நரேட்டிவ். இத வந்துட்டு இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கும் போது இதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும்ன்றதுதான் எங்களுடைய எய்மா இருந்துச்சு. ஸோ ஐயா எப்படி 30-40 வருஷம் இந்த இன்இக்வாலிட்டிக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருந்தாரோ அதுல வந்து எங்களுடைய ஒரு சிறு பங்கு தான் இந்த படம் வந்துட்டு. அதனால நாங்களும் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சுக்கிறோம், நாம ஐயாவோட சேர்ந்து செயல்பட்டிருக்கோன்றது. ஸோ அதுதான் காரணம் இந்த படத்தை நாங்க முடிக்கிறதுக்கு. வணக்கம். தோழர் தலித் சுப்பையா அவர்களுடைய இந்த படத்தினுடைய படைப்பு மூலமா நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஏறக்குறைய ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப முறையா ஆணித்தரமா சொல்லியிருக்கிறீங்க. இடையில நிறைய சங்கடங்கள் இருக்கு, அதனால தான் விடுபட்டதுன்ற உண்மை. ஏன்னா அவ்வளவு சுலபமா எடுக்கக்கூடிய ஆள் இல்லை, அவரை சுலபமா மிருசா காட்டுறதுக்கு மற்றவங்களும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நீங்க இவ்வளவு சிறப்பா உங்களுடைய வெளிப்பாடு, உங்களுடைய திறமை, கலை நுட்பத்தை பயன்படுத்திருக்கீங்க. அதுக்கு மிகுந்த பாராட்டு. தலித் சுப்பையா அவர்கள் இந்த புதுச்சேரியில தீண்டாமைப்பு முன்னணியுடைய தலைவராக அவர் இருந்து இந்த புதுச்சேரியில இந்த பல தலித் அமைப்புகள் ஒன்றிணைக்க படாத பாடுபட்டார். அவரோட முதல் தலைமையில நான் அவரோட பணிபுரிந்தேன். அவர் இப்ப அந்த பொறுப்பிலிருந்து விலகினோன்னு அந்த தலைமை பொறுப்பு எனக்கு தான் இங்க கொடுத்தாரு. அவருடைய பின்தோன்றலாம் நான் 2 வருடம் அதே தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில தலைவராக இந்த புதுச்சேரியில இருந்து செயல்பட்டேன். பல சங்கடங்களை எதிர்கொண்டேன். ஆனால் அவருடைய கனவு நிச்சயமாக தன்னை முன்னிறுத்தி எதையும் செய்தவர் இல்லை. எல்லாத்தையும் மக்களுக்காக பெரிய ஒற்றுமை காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் செய்தாரு. உங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்க முயற்சி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜதுரை. நான் வந்து அடிப்படையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு ஆர்வலர் செயல்பாட்டாளர் சொல்லலாம். இன்றைக்கு நிறைய கோரிக்கைகள் இங்கே வந்திருக்கு. நான் வந்து பணிபுரியறது வந்து பாரத ஸ்டேட் வங்கியில் கிளை மேலாளராக இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய வில்லியனூர் கிளையில் பொதுவாக இப்படிப்பட்ட தலைவர்கள், படைப்பாளிகள், போராளிகள் ஏற்கனவே இங்க மேடையில் குறிப்பிட்டது போல அவர் இருக்கும்போதே இதை பண்ணிட்டு இருக்கலாம். அவரு நம்ம சேரிக்குள் சேட்டோட பேசும்போது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மள ஆகோன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை வந்து கனவு கண்ட ஒரு மாமனிதன். ஸோ அது இப்போ வந்து நீங்க ஒரு முயற்சி எடுத்து ஒரு அம்சம் இசை பார்வையில அவர் ஒரு அம்சத்தை கொடுத்துருக்கீங்க. அதுலயும் வந்து நிறைய விடுபட்டு இருக்கு. அது நான் ஒரு இயக்குனர் சார்பாக நான் என்ன தெரிவிக்கணும், அவர் எனக்கு அறிமுகம் கிடையாது. அது வந்து வேண்டுமென்றே இவங்களை எடுக்கணும், இவங்களை காட்டக்கூடாதுன்னு இருந்திருக்காது. அவருக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள எடிட்டிங்ல இதாக இருக்கும், நிறைய எடுத்திருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும், அது பண்பாட்டா இருக்கலாம், அரசியல் ரீதியா அவருடைய பார்வையா இருக்கலாம், செயல்பாட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணணும்னு விருப்பப்பட்டாரு, குடும்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பல கனவுகள் இருக்கு. ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்தும் நம்ம வந்து நிச்சயமா பரவலா கொண்டு போகலாம்.
அதுக்கு முக்கியமா ஒரு நிதி ஆதாரம் வேணும். இன்றைக்கு வந்து ஒரு முயற்சியா வந்து இவர் நீலம் பண்பாட்டத்தினுடைய இயக்குனர் வந்து திரு ரஞ்சித் அவர்கள் ஒரு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனா திரும்பவும் வந்து அவரால் அவரையே நம்ம நம்புறதும் இல்ல அவரை போன்ற மற்றவர்கள் தனி நபர்களா செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு பதிலாக இன்னைக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கிரௌட் ஃபண்டிங் சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய அது முக்கியமா என்னன்னா, அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் சொல்லும் போது எனக்கு வந்து சாதாரண மக்கள் இருந்து வந்ததை வந்து அவர் ஏத்துக்கிறார், வேற யாராவது தனிநபர்கள் கொடுத்து எடுக்கல. அப்ப அவருடைய கனவை நனவாக்கும் வகையில நம்ம பொதுவான மக்கள் அடிப்படையில் இருக்கிற சாதாரண மக்கள்கிட்டே நம்ம வந்து ஒரு கிரௌட் ஃபண்டிங் மாதிரி அது வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுக்கான பினான்சியல் அக்கௌண்டிங் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அது ஒரு பிரச்சாரமா இசை நிகழ்ச்சிகள் விடுதலை குறைகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. திரு கார்த்தி அவங்க மணிமேகத்தோட அந்த டீம். ஸோ அவங்க போடுகிற நிகழ்ச்சியில இதுக்கான ஒரு நிதி சேர்ப்பா கூட எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்ததுக்கு அப்புறம் இதே உங்களையே இயக்குநரை வச்சு கூட நீங்களே கூட நிச்சயமா அடுத்தடுத்து பண்ணலாம். அதுக்கு நம்ம தான் வந்து உறுதுணையா இருக்கணும். இது ஒரு இயக்கமா நம்ம கொண்டு போகணும். ஏதோ வந்தோம் ஒரு படம் பார்த்தோம் இன்னைக்கு பேசணும்ன்றதோட இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில இருந்தா கூட இது ஒரு சமூக பணி எல்லாருக்கும் நமக்கு இருக்கணும். அப்படி அந்த வேலைகள் நம்ம வந்து செய்யணும். அப்படி செய்யும் போது இவங்க போல படைப்பாளிகள் அதே போல நம்மளுடைய சிவகுமார் எடிட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய பங்களிப்பு என்ன பண்றாருன்னா இங்க இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நடத்துறாரு. இது ஒரு அரசு விழா. அரசு நடத்தக்கூடிய விழா. இப்ப ஏற்கனவே கார்த்திகேயன் தோழர் சொன்ன மாதிரி ஸ்கிரீனிங் சின்னதாயிடுச்சு, அதுக்குள்ள ஒரு சாதி அடையாளம் இருக்கலாம், உண்மைதான். பட் இருந்தாலும் அவருக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கும், அவர் எவ்வளவு பேரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி போடுறது, அது அவரை கேட்டாதான் தெரியும். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நாம் உள்வாங்கி எதிர்வரும் காலங்கள்ல அவருடைய புகழன்னு சொல்றதை விட அந்த படைப்பு இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு அது போகணும். அப்பதான் அப்படி ஒரு சமத்துவமான சமூகம் வரணும் அப்படிங்கறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சபைக்கு வணக்கம். நண்பர் முருகன் வந்திருக்காரு, அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். நாட்டுப்புறத்தன்மை இந்த தலித் சிந்தனைகள்லாம் வந்து கொடுத்ததுல முக்கியமான பங்களிப்பு வந்து தோழர் சுப்பையாக இருக்கு. அந்த பயணங்களின் போது தோழனாக நான் தோழர் முருகனோட நீண்ட நாள் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த உணர்வுகள்லாம் சேர்ந்து தான் நம்மளை வந்து இங்க பயணிக்க வச்சது. தலித் சிந்தனையோட மக்கள் விடுதலையோட பயணிக்கணுன்றது 2000 நினைக்கிறேன். இளையராஜா வந்து நம்ம புதுவை பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்காரு, நாசர் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. நிறைய திரைப்பட படங்கள்ல திரைப்பட விழா நடக்குது. இதே போலதான் அந்த விழாவில் வந்து அப்ப நான் புதுவை நாடகத்துறையில சேரல. அந்த விழாவுக்கு அங்க நான் போயிருந்தேன். போயிருக்கும் போது பால் மகேந்திரா வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ்ல வந்து ஏசி குளிரூட்டப்பட்ட இதே மாதிரி அரங்கம் தான். அங்க அவர் வந்து படைப்பை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்குள்ள நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்ட்டு ஒரு குரல் எழுது. அங்கிருந்து ஐயா எழுதுறாங்க, எத்தனை நாளைக்கு வந்து நீங்க வந்து ஏசி ரூமுக்குள்ளேயும் மலர்களுக்குள்ளேயும் பூக்களுக்குள்ளேயும் படம் எடுப்பீங்க, சாக்கடை நாட்டத்திலையும் கழிவுல இருக்கிற மக்களை எப்ப காட்ட போறீங்க அப்படின்னு ஒரு குரல் எழுப்பினாரு. அந்த குரல் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு பெரிய சபையில இருந்து டக்குன்னு ஒரு பிரபலத்தை கேள்வி கேட்டுட முடியுமா அப்படின்றது பெரிய உந்துதலா இருந்தது. ரொம்ப சின்ன பையன். அப்ப அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவர் அப்போ ஒரு சைக்கிள்ல தான் போயிட்டு இருப்பாங்க. அவர் போகிற இடமெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பேன். அப்ப கவிதைகள் எழுதி அந்த கவிதைகளை வீட்டுக்கு அணைச்ச ஒரு முறை, படைத்தவன் விந்த நபில் பறைவன் என்ற எழுதி வைத்தான் அப்படின்ற மாதிரி தொடங்கும். உடனே அந்த கவிதைக்கு பதில் எழுதி அணைச்சாரு. தலித் கவிஞர்கள் மண்ணில் மறைந்து கிடப்பது வருத்தம் அளிக்கிறது. கடைசி அந்த படத்துல ஒரு பையனை காட்டினாங்கல்ல, பாடினான்ல, அந்த பையனா நான் என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கு. ஐயாவுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில நினைவேந்தல் அவருடைய அந்த இழப்பு நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது என் மனைவியோடு நான் போயிருந்தேன். என் கண்ணில் வந்து சாரசாரியாக வந்து அந்த கண்ணீர் வந்தது. அவருடைய வாழ்நாள் முழுக்க நம்ம பயணம் பண்ண அந்த வழி தான் அது. இன்னும் நிறைய நினைவுகள் ஐயாவை பத்தி இருக்கு. தோழர் முருகல் நாங்கெல்லாம் சேர்ந்து அவர் கூட பேசுறது வந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பதிவு பண்ணலாம் கட்டுரையா வருங்காலத்துல. ரொம்ப நன்றி இந்த நிகழ்வு கலந்துருக்கு. எனக்கு சுப்பையா ஐயாவை அறிமுகப்படுத்துறது வந்து என்னுடைய தோழர் வந்து அருணகிரி தான். நானும் அருணகிரி கிளாஸ்மேட்டு MA ட்ராமா படித்தோம். நான் இதை நீளத்தில் வந்து வாசிக்க என்கிட்ட ஒரு கட்டுரை கேட்டாப்புல. அப்போ கட்டுரை வந்து ஐயாவை பற்றி எழுத முடியுமான்னாப்புல. அப்போ நான் கட்டுரை ஒன்று எழுதி கொடுத்துருந்தேன். அதன் பிறகு குணசேகரனை பற்றி கட்டுரை சொன்னாங்க, என்னால் முடியாதுன்னு நான்.
என்னன்னா, நான் எழுதின ஒரே ஒரு தலித் போராளிகளுக்கான கட்டுரை என்பது தலித் சுப்பையா ஐயாவுக்கு மட்டும்தான். ஏன்னாக்கா நீங்க எதை எழுதினாலும் அதுல உண்மைதான் இருக்கும். நான் ஒருவேளை K.A. குணசேகரனை பத்தி எழுதினாக்கா அதுல பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்குன்னு. இல்லைன்னா நீங்க எடிட் பண்ணி கொடுத்துருங்க, என்னால முடியவே முடியாதுன்ட்டேன். ஆகவே ஐயா அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய நண்பன் தோழர் அருணகிரி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இன்னொரு 5 minutes தான். ஸோ யாரெல்லாம் கேட்கணுமோ கொஞ்சம் குவிக்கா கேட்டுருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ 5 minutesல ப்ளீஸ் கொஞ்சம் குவிக்கா முடிச்சிருங்க. தேங்க்யூ. நீலம் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செஞ்சு வரலாற அளவுக்கு வெளிப்படுத்துறதுக்கு வெளியே மாபெரும் காரியத்தை நீங்க செய்திருக்கு. இல்லைன்னு சொன்னா நீங்க இல்லைன்னா தலிசுப்பையனுடைய வரலாறு மறைஞ்சு போயிடும். அவரு இந்த புதுச்சேரியில் உள்ள அரசியல்வாதியாகட்டும், இந்த மாநிலத்தில் பிறந்தவங்களாகட்டும், அவர் இந்த புதுச்சேரியில் காரைக்கால், பாண்டிச்சேரி இந்த பகுதியில் தமிழ்நாடு, இதை சுற்றி இருக்கிற தமிழ்நாடு பகுதியில் அவர் கால்படாத கிராமமே கிடையாது. அத்தனை பகுதியும் போயிருக்காரு. புதுச்சேரியினுடைய வரலாறை முழுமையா அவர் தொகுத்திருப்பாரு. அவ்வளோ ஒரு சிரமப்பட்ட ஒரு சாதாரண மனுஷால் கிடையாது. அவருடைய காலம் இந்த அளவுக்கு வெளிப்பட்டு இருக்குதுன்றத நீங்க ஒரு வரலாறா நீங்க பதிவு செஞ்சது பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்க. நீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு அவர் ஒரு சத்தியமான மனுஷன். அவர் எப்படி அம்பேத்கரோ எப்படி பெரியாரோ அவங்க எல்லாம் ஒரு சத்தியத்துக்கு வாழ்ந்தவங்க. பிரபஞ்சம் அவங்கள பிரதிபலிக்கும். அதனாலதான் அவங்களெல்லாம் சாதாரணமா அழிச்சிட முடியாது. யாரோ பிதற்றான், அவங்களெல்லாம் அழிச்சிட முடியாது. அதே போலதான் சுப்பையாவினுடைய வரலாறு இன்னைக்கு பிரபஞ்சத்தினுடைய தன்மை உங்களால தோண்டி எடுக்கப்பட்டு இவ்வளவு பேருக்கு மத்தியில் அது வெளிப்படுது. அவர் எப்பேற்பட்ட உயர்வான, உண்மையிலேங்க அவரை ஒரு சாதாரணமான மனிதர் கிடையாது. அவரை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க புதுச்சேரிக்கு அவர் ஒரு 9 மாசத்துல நான் அவரை சந்திச்சேன். அவருக்கு ஒரு நண்பராக நான் இருந்தேன். ஒரு வறுமைப்பட்டவங்களை கூட சரி அவர் அணைச்சி அவங்களுடைய பசி, அவங்களுடைய கஷ்டம் இவர்கிட்ட இல்லைன்னா கூட சரி அவர் போய் அவர்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு கௌரவமா ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் அண்டியெல்லாம் இருக்க மாட்டாரு. உண்மையிலேயே ஒரு பிரமாதமான காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க சார். பாரஞ்சித்துக்கு என்னுடைய சல்யூட் சார். உண்மையிலேயே சொல்றேன் சார், இது மகா பெரிய காரியம். நீங்க எல்லா கலைஞரையும் பண்ணிருக்கீங்க, அது வேற விஷயம். சுப்பையாவை நீங்க பண்ணது உங்க செயல்பாட்டிலே முன்னணியான முதல் காரியம். அவ்வளவு அருமையில் மிகுந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். பாரஞ்சித்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது வேலிடேட்டரி ஃபங்க்ஷனுக்காக. ஓகே, ஸோ அவரோட லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. வந்திருக்க உங்களுக்கு அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. நான் தொடர்ந்து ஐயா கூட கடைசி வரைக்கும் பயணிச்சு பண்ணவர். தொடர்ந்து அரங்கத்தில் இந்த ஆவணப்படம் இல்லாம வெளியிலும் பொது இடத்துல இது தயவு செய்து நீங்க கொண்டு போகணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நான் திராவிடர் விடுதலை கழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் பொறுப்புல இருக்கிறேன். இதை தொடர்ந்து மக்களிடையே தமிழ்நாடு முழுக்க இதை கொண்டு போய் சொல்லணும்னு என்னுடைய எடுத்துட்டு போனோட என்னுடைய பணிவு. இதை எடுத்துட்டு போனா சரியா இருக்குன்னு நான் நம்பிக்கிறேன். நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் ஆனந்த். நான் ஒரு பறையிசை கலைஞன். நாங்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பறையிசை கலைக்குழு ஒருங்கிணைச்சு ஐயாவுக்கு ஒரு விழா எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் மறைந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் பேசணும். அது அப்படியே மெழுகிடுச்சு. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே எனக்கு அது அடுத்த கட்டமாக இது செஞ்சாகணுன்ற மாதிரி ஒரு முடிவு. கலைஞர்கள்ட்ட நம்ம பகிர்ந்துக்கலனாலும் அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இந்த இடத்துல நான் இந்த பதிவு பண்ணுறேன். கண்டிப்பா புதுச்சேரி பறையிசை கலைஞர்கள் ஒருங்கிணைச்சு ஐயாவுக்கு ஒரு விழா புதுச்சேரியில் நாங்கள் நடத்துவோம். February 21 விடுதலை குரல் கலைக்குழு சார்பா ஐயாவோட ஸ்கிரீனிங் இருக்கு. அதனோட டீட்டெயில்ஸ் கார்த்தி அவர்கள் போஸ்ட் பண்ணுவாரு. அதையும் போய் பார்க்கலாம். அதே மாதிரி
மற்ற கிராமங்கள் தமிழ்நாடு முழுக்க போடுறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். எங்ககிட்ட அதுக்கான இன்னும் இந்த படம் வந்து சில சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு அனுப்புனதுனால எங்களால் காப்பி வந்துட்டு உங்களோட கையில கொடுக்க முடியாது. எங்க டீம்ல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஸ்கிரீனிங் கேட்டீங்கன்னாக்க ஆல்ரெடி சேட்டனை வந்து நீங்க ஸ்கிரீனிங் கேட்டிருந்தாரு, அவருக்கு எங்களால கொடுக்க முடியல. ஆனா அவரே வந்துட்டாரு இங்க வந்துட்டு. கண்டிப்பா எங்களால என்ன பண்ண முடியும் அந்த ஸ்கிரீனிங் பண்றதுக்குன்றத வந்து நீலம் பண்பாட்டு மையத்தோட நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். விரைவில் அதை முன்னெடுப்போம். நீங்க கேட்கலாம், உங்களுக்கு ஸ்கிரீனிங் வேணும்னாக்கா கண்டிப்பா கேட்கலாம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு. இன்னும் இதே மாதிரி நல்ல நல்ல திரைப்படங்கள், ஆவணப்படங்கள் நீங்க எடுத்துட்டே இருக்கணும். பாண்டிச்சேரி பிலிம் ஃபெஸ்டிவல் டீம் சார்பாக எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. பட்